நேற்று இரவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் தமிழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் என்கிற சட்டமன்ற கட்சியில் சரி திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர். அதனால அதுக்கு முதனாலே அன்றைக்கு கலைஞருடைய வீட்டில் வச்சு அவர் சந்திச்சார். இன்றைக்கு தனியாக அவருடைய இல்லத்தில் நேற்று மாலை திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன். ரெண்டு விஷயமாக, ஒன்று மரியாதை நிமித்தமாக, இன்னொன்று உள்ளாட்சி தேர்தல் பற்றி. உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டு மூணு நாளா நீங்களே கேள்வி கேட்டே இருந்தீங்க. கூட்டணி வரதா, கட்சி உள்ள வருமா, உள்ள வந்தா உள்ள இருக்கிற நீங்க உள்ளே இருப்பீங்களா, வெளியே போவீங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பத்திரிகைலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகிற விதத்தில் நேற்று சந்தித்து அந்த எப்படி உள்ளாட்சி தேர்தலை சந்திப்போம் என்பதை பற்றி பேசினேன். நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவோடு காங்கிரஸ் புதிய கூட்டணியை ஏற்படுத்தவில்லை. இது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி. இப்போ சட்டசபைக்குள்ள ரெண்டு கட்சியும், சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற காங்கிரஸ் தலைவராக ராமசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஃப்ளோர் கோஆர்டினேஷன் இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி இருந்தது, எனது கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் எப்படி இடங்களை பகிர்ந்து கொள்வது, சட்டமன்றம்னா 234, பாராளுமன்றம்னா 39, ரெண்டு தலைவர்கள் உட்கார்ந்து பேசிடலாம், அல்லது ரெண்டு குழுக்கள் உட்கார்ந்து மேல முடிவு செய்யலாம். ஏறக்குறைய 22,000க்கும் மேற்பட்ட பொறுப்புகளுக்கு சின்னங்களிலே போட்டியிட வேண்டியிருக்கிறது. குக்கிராமங்களில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினரிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யணும். டவுன் பஞ்சாயத்தில் சுமார் 8,000 கவுன்சிலர்களை தேர்வு செய்யணும். இதெல்லாம் இங்க 4 பேர் 5 பேர் கமிட்டி போட்டோ, ரெண்டு தலைவர்கள் உட்கார்ந்தோ பேசி முடிவு செய்ய முடியாத காரணத்தினால மாவட்ட அளவில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் மேற்பார்வையாளர், செயலாளர், அவங்க கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அது ஒரு குழு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். நாங்களும் முன்னணி தலைவர்களை கொண்ட ஒரு குழுவை அறிவித்து இவர்கள் மனுக்களையும் வாங்குவார்கள். அவர்களோடு அங்கு இருக்கிற மற்ற நிர்வாகிகள் சேர்ந்து பேசி எந்தெந்த இடங்களிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எவ்வளவு இடங்களை பயந்து கொள்ளலாம் என்பதை எல்லாம் பேசப் போகிறார்கள், பேசுவார்கள். இது குறித்து நான் முன்பே அறிவித்தேன், இப்போதும் அறிவிக்கிறேன். காங்கிரஸ் தானே அறிவிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். காங்கிரஸ் மட்டும் அறிவிக்கவில்லை, திமுகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது.